காலத்திலேயே இந்த முகரம் பண்டிகை சிறப்பான முறையில் நடந்து கொண்டு இருந்தது. ஆக்சுவலாக வந்து எப்படின்னா 2013 ஒரு சின்ன ஒரு பிரச்சனைகள் ஆச்சு. அது வந்து யாரா ஒரு ஜாக் அமைப்புகளாக ஒரு சின்ன பிரச்சனைகள் வந்து அவங்களே வந்து உருவாக்கி விட்டாங்க. இது வந்து பாரம்பரியமாக நடக்கிற முகரம் பண்டிகை. இதில் வந்து எல்லா மத நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த விழா. இதில் வந்து எல்லா சமுதாய மக்களுமே இந்த விழாவில் வந்து கண்டிப்பாக கலந்து கொள்வாங்க. இந்துக்களாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், நாடாராக இருக்கட்டும், எல்லா சமுதாய மக்களும் வருவாங்க. நாங்கள் எல்லாருமே அண்ணன் தம்பி மாதிரி நாங்கள் பழகிக்கிட்டு இருக்கிறோம். இதில் வந்து ஒரு சில அமைப்பு, அதாவது ஜாக் அமைப்பு, அவங்க வந்து இந்த திருவிழா வந்து கண்டிப்பாக நிப்பாட்டணும், பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து எதனால் அப்படின்னு சொன்னால், இது வந்து இந்துக்கள் கலாச்சாரமாக இருக்குது, எங்கள் இஸ்லாத்தில் இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கள் இஸ்லாத்தில் கிடையாது அப்படின்னு சொன்னால், முகரம் பண்டிகைக்கு வந்து கவர்மெண்ட் ஹாலிடே இருக்குது. எல்லா ஊர்லேயுமே நடக்குது. பொட்டல்புதூரில் நடக்குது, செவுலில் நடக்குது, நாகூரில் நடக்குது, நிறைய ஊர்களில் வந்து கண்டிப்பாக முகரம் பண்டிகை நடந்துகிட்டு இருக்குது. அது கோவாடியை பொறுத்த வரைக்குமே நல்ல கிராண்டாக நடந்துகிட்டு இருந்த ஒரு ஃபங்க்ஷனை வந்து ஒரு 10-15 பேர் சேர்ந்துக்கிட்டு வந்து ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை கொண்டு வரணும்னு சொல்லி உள்ளே வந்து அடித்து ஒரு குதிரை மேலே ஒரு பையனை வந்து நேர்த்தி கடனாக்கா நாங்கள் எடுத்து ஒரு 2 பேரை சுற்றி வந்து 2ஆக கொண்டு வந்து பள்ளியிலே கொண்டு வந்து வைப்போம். அப்போ வந்து அந்த குதிரையை அடித்து பிரச்சனை பண்ணி 2013 அப்படி ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனைன்னு சொல்லி வேணும் பண்ணி உருவாக்குறதுனால நீதிமன்றம் போகுது வழக்கு. நீதிமன்றம் போனதுலேருந்து 2013 இப்போ இந்த போன வருஷம் வரைக்குமே எங்களுக்கு வந்து ஒழுங்கான பதில் இல்லை. பதில் என்னன்னா, நம்ம வந்து ஹைகோர்ட்டு போவோம், கேஸ் போடுவோம். கேஸ் கண்டினியூவாக நாங்கள் நடத்திக்கிட்டு தான் இருக்கோம். 2013 நாங்களும் போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம். போராடி கண்டினியூவாக நடத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். இருந்துக்கிட்டு கடைசியாக வந்து எப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் ஆகுது, கேன்சல் ஆகுது, தள்ளுபடி பண்ணிடுறாங்க, டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. எல்லாமே வந்து காசு எதிர்பார்த்துக்கிட்ட, அதாவது ஜாக் அமைப்பில் வந்து நிறைய பணம் செலவு பண்ணி இதை வந்து நிப்பாட்டுறதுக்காண்டி என்னென்ன வழிமுறைகள் பண்ணாங்களோ அவ்வளோ வழிமுறைகளும் பண்ணாங்க. இந்த வருஷம் ஜிஆர் சாமிநாதன் சொல்லி மதுரை கிளை, அதை வந்து ஜிஆர் சாமிநாதன் சார் வந்து எங்களுக்கு வந்து ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதில் வந்து இந்த விழா வந்து சந்தனக்கூடு, பஞ்சா, கொடி எல்லாமே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அவ்வளோ அதிகாரி இருக்கிறாங்க. அவ்வளோ அதிகாரி ஒத்துழைப்போடி இந்த ஆர்டர் எங்களுக்கு கிடச்சிருக்கு. ஆனால் இது வந்து மத நல்லிணத்துக்கு எடுத்துக்காட்டு இந்த திருவிழா வந்து எல்லா சமுதாய மக்களும் வருவாங்க, கலந்து கொள்வாங்க. யாருக்கும் எந்த விதமாக இடையூறலோ, யாருக்கும் வந்து ஒரு துன்புறுத்தலோ, ஏதோ ஒரு பிரச்சனையோ இது வரைக்கும் இந்த திருவிழாவில் வந்தது கிடையாது. ஒரு சந்தனக்கூடு இந்த சந்தனக்கூடு இது வந்து மெயினாக வந்து இந்த 4 தெரு சுற்றி வரும். 2வது மாவிளக்கு அப்படின்னு சொல்லி இருக்குது. அது வந்து 9ஆம் தேதி 7ஆம் தேதி வரும். அந்த மாவிளக்கு வந்து நேர்த்திக்கடனுக்கு வேண்டி கொண்டு வருவாங்க. நிறைய மக்கள் நேர்த்திக்கடனுக்கு வேண்டி கொண்டு வருவாங்க. ஒரு 5 வருஷம் 6 வருஷம் அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு இந்த திருவிழா நான் அறிய நடக்குது. நான் அறிய இந்த முகரம் நடக்குது. எனக்கு 43 வயசு கிட்ட ஆகுது. நான் அறிய நடக்குது. இந்த பள்ளியில் நானும் என்ன வடிச்சிருக்கேன். என்னது இப்போ 10 வருஷம் சொல்கிறாங்க திருவிழா நடக்காமல் இருந்த முகரம் நடக்காமல் இருந்ததுக்கு. ஆனால் இப்போ இந்த கோர்ட்டில் ஆர்டர் கொடுத்து நடக்கலான்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் அடுத்த வருஷம் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். சிறப்பாக இது நடக்கும். நானும் பேர் வடிவில் தான் இருக்கேன். பிறந்ததுலேருந்து இந்த விசேஷம் இங்கே நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ ஒரு 10 வருஷமாக தான் இதை வந்து தடை பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ இந்த வருஷம் எடுக்கிறது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. மேலும் இது எதுவும் பிரச்சனை இல்லாமல் இதே மாதிரி நடந்துச்சுன்னா எனக்கு அதுவே சந்தோஷமாக தான் இருக்கும். இந்த திருவிழா எந்த அளவுக்கு உங்களுக்கு முக்கியத்துவம்? இந்த திருவிழா எங்களுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்குன்னா, இது ஹசனார் அப்பாவுடைய அந்த இறந்த இதை குறிப்பிடுறதுக்காக வேண்டி இது நடத்தப்படுறது. அதனால சரி, இது வந்து ஒரு முக்கியமான ஒரு திருவிழாவை நாங்கள் இதை பார்த்து இது காலகாலமாகவே இது நடந்துகிட்டே வருது. எப்படி இந்த மாதிரி திருவிழா எந்த மாதிரி கொண்டாட்டங்கள் இருக்கும் வழக்கமாக? இந்த இதில் கொண்டாட்டங்கள் வந்து விளக்கேற்றுவாங்க. பள்ளியில் மேக்ஸிமம் லேடிஸ் வந்து விளக்கேற்றுவாங்க, ஜாரத் பண்ணுறது, நேச்சர் வச்சு பாத்தி உதறி இந்த மாதிரி பண்ணுவாங்க. இவங்களும் வந்து இந்த கூடு எடுக்கிறது, அது ஒரு சந்தோஷமான முறையில் அவங்க வந்து கொட்டடிச்சு அதை கொண்டாடுற மாதிரி அந்த இதில் அவங்க வந்து ஒரு 10 நாள் கடைகள் வரும். அதில் அவங்க இது பண்ணி இந்த 10 வருஷத்துக்கு பிரேக்குக்கு அப்புறம் இப்போ பண்ணுறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? 10 வருஷம் பிரேக்காக சந்தோஷமாக தான் இருக்குது. சரி, அந்த இந்த ஃபங்க்ஷன் மறுபடியும் நடக்குது அப்படிங்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது.